தன்னோட நண்பர் திருமணத்துல கலந்துகிட்ட நயன்தாரா அவங்க ரொம்ப சந்தோஷமா அவங்கள வாழ்த்திட்டும் வந்திருக்காங்க. திருமண பரிசு கொண்டு போன இடத்துல இவ்வளவு பெரிய அவமானமா? இந்த விஷயத்துக்கு விஜய் அவரே கேட்டாலும் நோ அப்படின்னு தான் சொல்லுவேன் அப்படின்னு ஒரு பிரபலம் சொல்லி இருக்காங்க. வாங்க இதெல்லாம் பற்றி இந்த வீடியோல பார்க்கலாம். லேடி சூப்பர் ஸ்டார் நயன்தாரா நம்ம தமிழ்ல முன்னணி நடிகையா வலம் வந்துட்டு இருக்காங்க. சொல்ல போனா திருமணத்துக்கு முன்னாடி எல்லாம் அவங்கள எங்கேயுமே நம்மளால பார்க்க முடியாது, எதுலயுமே கலந்துக்க மாட்டாங்க. அதே போல திருமணத்துக்கு முன்னாடி வரைக்கும் பாத்தீங்கன்னா சமூக வலைதள பக்கம் அப்படின்னு எதுவுமே நயன்தாரா அவங்களுக்கு கிடையாது. இப்ப விக்கி அவர் கூட ரொம்ப சந்தோஷமா நிறைய புகைப்படங்கள் எல்லாம் எடுத்துக்கிறாங்க, அதையெல்லாம் இன்ஸ்டால பதிவிடுறாங்க. அதே போல விக்கி அவர் கூட நிறைய இடங்களுக்கு வெளியவும் போறாங்க. அப்படிதான் அவங்களுடைய நண்பர் திருமணத்துல கலந்திருக்காங்க. நண்பருக்காக அழகான பரிசெல்லாம் வாங்கிட்டு போயிருக்காங்க. ரொம்ப சந்தோஷமா சிரிச்ச முகத்தோட போய் அவங்கள வாழ்த்திட்டும் வந்திருக்காங்க. அங்க நிறைய அழகழகான புகைப்படங்கள் எல்லாம் எடுத்திருக்காங்க. இது இப்ப சமூக வலைதளத்துல வைரல் ஆயிட்டு இருக்கு. இதை பார்த்த ரசிகர்கள் எல்லாம் நயன்தாரா அவங்களுக்கு மகன்கள் வந்ததுல இருந்து ரொம்பவே மாறிட்டாங்க, எப்பவும் இதே போல சந்தோஷமா இருங்க அப்படின்னு எல்லாம் கூட சொல்லிட்டு இருக்காங்க. இதே போலதான் நடிகர் அர்ஜுன் மகள் ஐஸ்வர்யா அவங்களுக்கும் உமாபதி அவருக்கும் திருமண வரவேற்பெல்லாம் நடந்துச்சு. இதுல நிறைய பேர் கலந்துக்கிட்டாங்க. நிறைய பிரபலங்கள் கலந்துக்கிட்டு அவங்களுக்கு பரிசெல்லாம் கொடுத்து அவங்கள வாழ்த்திட்டும் வந்திருக்காங்க. அந்த வகையில சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களும் இதுல கலந்துக்கிட்டாரு. அந்த வீடியோ சமூக வலைதளத்துல இப்ப வைரல் ஆயிட்டு இருக்கு. இந்த வரவேற்புல கலந்துக்கிட்ட அவர் ஒரு பரிசும் வாங்கிட்டு போயிருக்காரு. மணமக்களை வாழ்த்திட்டு கொண்டு வந்த கிஃப்ட அவங்க கிட்ட கொடுக்கறதுக்காக எடுத்தாரு. ஆனா அங்க நின்னுகிட்டு இருந்த மணமக்களும் சரி, அர்ஜுன் அவர்களும் சரி, தம்பி ராமையா அவங்களும் சரி அதை கண்டுக்காத மாதிரி இருந்த மாதிரி அந்த வீடியோ இப்ப வைரல் ஆயிட்டு இருக்கு. ரஜினி அவர்கள் அவரே அவரோட கையால அந்த கிஃப்ட ஓரமா வச்சுட்டு அங்க இருந்து விலகி போயிருக்காரு. இத பார்த்து நிறைய பேர் என்ன இப்படி எல்லாம் பண்றீங்க அப்படின்னு எல்லாம் சொல்லி நிறைய கருத்துக்களை பதிவிட்டு பயங்கரமா திட்டிக்கிட்டும் இருக்காங்க. ஆனா உண்மையா அங்க என்ன நடந்திருக்கு அப்படிங்கறத அவங்களே ஏதாவது சொன்னாதாங்க தெரிய வரும். ஆனா இப்ப இந்த வீடியோவை பார்த்து நிறைய பேர் அதிகமா அதை வைரல் ஆக்கிட்டும் இருக்காங்க. கொஞ்ச நாளாவே கேபி பாலா அவரு நிறைய உதவிகளை செய்துட்டு இருக்காரு, எல்லாருக்குமே தெரியும். சமீபத்துல ராகவா லாரன்ஸ் அவர் கூட இணைந்து நிறைய நலத்திட்ட உதவிகளை செய்ய ஆரம்பிச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாம மாற்றம் அப்படிங்கிற ஒரு அமைப்பை உருவாக்கி பெரிய அளவுல அதை கொண்டு வந்துட்டு இருக்காங்க. சொல்ல போனா ஒவ்வொரு ஊருக்கும் உதவி செய்துட்டு இருக்காங்க. அது எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச விஷயமாவும் இருக்கு. சமீபத்துல அவர் பேசும்போது அதாவது நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா தமிழக வெற்றி கழகத்தோட இவங்க ரெண்டு பேருமே இணைய போறாங்க அப்படின்னு எல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. இதெல்லாம் கேட்ட பாலா அவர்கள் சமீபத்துல கலந்துகிட்ட ஒரு நிகழ்ச்சியில இது பற்றி ஒரு சில விஷயங்களை சொல்லியிருக்காங்க. விஜய் அவரே எங்களை வர சொன்னா கூட கண்டிப்பா நாங்க வரமாட்டோம், அதாவது நான் வரமாட்டேன், ஏன்னா எனக்கு அரசியல் பத்தி எந்த ஒரு விஷயமும் தெரியாது, எந்த ஒரு அறிவும் கிடையாது, எனக்கு உதவி செய்ய மட்டும்தான் தெரியும், பதவினா என்னன்னு தெரியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. இந்த விஷயம் இப்ப சமூக வலைதளத்துல அதிகமா பகிரப்பட்டு வருது. அதே போல தயாரிப்பாளரா இவ்வளவு நாளா இருந்த ரவீந்தர் அவரு இப்ப நடிகரா அறிமுகமாக இருக்காரு அப்படிங்கிற மாதிரி ஒரு சில தகவல்கள் வெளியாகி இருக்கு. பிரதீப் அவருடைய நடிப்புல வெளியாக இருக்க டிராகன் படத்துல ரவீந்தர் அவரும் நடிச்சிருக்காராம். சோ எல்லாருமே அவருக்கு வாழ்த்துக்களை சொல்லியிருக்காங்க. நம்ம சார்பாகவும் வாழ்த்துக்களை சொல்லிக்கலாம். இதெல்லாம் பற்றி உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்க. இது போல இன்னும் நிறைய சினிமா தகவல் எல்லாம் தெரிஞ்சுக்க நம்ம சினி சமூகம் சேனல் கூட இணைஞ்சிருங்க.